Okay, next problem. 136, single number. Given a non-empty array of integers, nums, every element appears twice except for one. Find that single one. You must implement a solution with a linear runtime complexity and use only constant extra space. Okay, so இங்க ஒரு example கொடுத்திருக்காங்க. So in the nums arrayல every element appears twice except for one. Yeah, so இங்க 2 appears twice, 1 appears only once. So அந்த 1 மட்டும் எதுன்னு கண்டுபிடிச்சு we have to return that. So next example இங்க 1 appears twice, 2 also appears twice, 4 மட்டும் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு எலிமெண்ட். ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இங்க ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் தான். இது ஆக்சுவலா இந்த எங்கே டிஃபிகல்ட்டி வருதுன்னா இங்கதான். we have to implement a solution with a linear runtime complexity and use only constant extra space. So இப்போ வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின் நம்ம யோசிக்க வேண்டாம். ஓகே, லைக் இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின் இல்லைன்னா எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி யாராவது அல்காரிதம் சஜஸ்ட் பண்ண முடியுமா? ஆர் ஈவன் இந்த கன்ஸ்ட்ரெயின் இருக்கிற மாதிரி இருந்தா கூட போதும், பரவாயில்ல. ஓகே, இனி யா ஆண்டோ சார் என்ன பண்ணலாம் இதுக்கு? ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஈச் வேல்யூ ஐட்ரேட் பண்ணி கவுண்ட்ங்கிற இன்பில்ட் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் சார். அந்த கவுண்ட் வந்து ஒன்னா இருந்துச்சுன்னா அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம் சார். ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு கவுண்ட் வச்சுக்கலாம். என்ன மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ல அதை ஸ்டோர் பண்ணலாம்? அந்த கவுண்ட்ஸை லிஸ்ட்ல கூட ஸ்டோர் பண்ணிடலாம் சார். எப்படி கேன் யூ லைக் கோட் சொல்ல முடியுமா? ஃபார் ஸ்டோர் பண்றதை விட கண்டிஷன் செக் பண்ணலாம் சார். கவுண்ட் ஈக்குவல் டு ஒன்னா இருந்துச்சுன்னா அதை ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, எப்படி லைக் கேன் யூ எக்ஸ்பிளைன் தட் இன் கோட்? லைக் இப்போ அல்காரிதம் சவுண்ட்ஸ் குட். ஸோ இப்போ அதை எப்படி கோட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே சார். யா, ஸோ ஃபார் num in nums, so each count. Sorry sir. Next line sir, next yeah, num start count of num start count of if condition பண்ணனும் சார். okay, if num start count of அது மெத்தடா? கவுண்ட்ங்கிறது மெத்தடா? yes sir. oh okay, equal to 1 return num sir. Return num, okay, yeah. Okay, so this is இங்க வந்து you are using a built-in method in the list called count, which returns like how many times a specific number occurs in that array இல்லையா? Okay, so now yeah, இப்போ வந்து இதுக்கு என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்ப்போம். இது என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி வரும் ஆண்டோ? O of n sir. O of n times whatever is the time complexity of the code. இந்த உள்ள இருக்க இந்த ஃபார் லூப் உள்ள இருக்க கோடுக்கு என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்க்கணும் இல்லையா? சரி, இப்போ இதுக்கு கண்டிஷன் செக் பண்றோம் சார். பட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். யா, இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனுக்கு என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது தான் மெயின் இல்லையா இங்க? சார். ஸோ அது என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும்? நாமளே கெஸ் பண்ணலாம், நம்ம செக்கும் பண்ணி பார்ப்போம். ஸோ வாட் இஸ் யுவர் கெஸ்? இதோட டைம் ஏன்னா வந்து கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு it has to go through each number in the array to see okay how many instance of that number is in that array ன்னு பார்க்கிறதுக்கு இல்லையா? ஸோ அப்போ இது ஒரு O of n, அதை கன்ஃபார்ம் பண்ணிப்போம்.
O of n தான். ஓகே, இங்கே லிஸ்ட் கவுண்ட் மெத்தடுக்கு. ஓகே, இது ஒரு பிளாக் தான், நாட் அத்தாரிட்டேட்டிவ் சோர்ஸ் ஆக்சுவலா, பட் ஜஸ்ட் லைக் இங்க இன்னொரு இது இருக்கு. இதுல எது வேணா பார்த்துக்கலாம். அதாவது there is a Python website that gives actually this is better, Python org. So yeah, this will be authoritative source. So இதுல பார்த்தோம்னா லிஸ்ட் ஆபரேஷன், லிஸ்ட்டுக்கு கவுண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்களா? ஃபார் சம் ரீசன் கவுண்ட் மெத்தடுக்கு இவங்க டைம் காம்ப்ளெக்சிட்டி கொடுக்கல இந்த சைட்ல. பட் யா, எசென்ஷியலி லாஜிக்கலா நம்ம பார்த்தோம்னா கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு it has like this method has to go through each number in the array and keep get the count. இல்லையா? ஸோ அது O of n தான். ஓகே, அண்ட் தென் இங்கே சிம்பிளி ரிட்டன், அதனால அது ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ ஓவரால் இது n டைம்ஸ் n, தட் இஸ் n ஸ்கொயர் ஆயிடுது இல்லையா? ஸோ விச் இஸ் த இங்கே இந்த ஃபங்க்ஷன்லேயே இந்த ஃபார் லூப் பண்ணுறதா இருக்கு. அதனால இதோட இந்த ஃபங்க்ஷனுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி எசென்ஷியலி இஸ் O of n ஸ்கொயர். அண்ட் சரி, டைம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O of 1 சார். இங்க யா, இந்த நம்முங்கிற ஒரு வேரியபிள் மட்டும்தான் டிக்ளேர் ஆகுது, மற்றபடி வேற எதுவும் இல்லை. யா, O of 1. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் நம்ம மீட் பண்ணிட்டோம், பட் இந்த லீனியர் ரன் டைம் காம்ப்ளெக்சிட்டியை மீட் பண்ணல இல்லையா? திஸ் ஒன் இஸ் n ஸ்கொயர் விச் இஸ் எக்ஸ்பொனன்ஷியல் இல்லையா? ஸோ இப்போ வேற இது தவிர வேற ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? வேற யாருக்காவது வேற என்ன அல்காரிதம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்? யா, நம்மளை ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணி அதில் அப்பன் பண்ணலாம் சார். ஓ யா, ஓகே. ஸோ டிக்ஷனரியில் கிரியேட் பண்ணி என்ன அப்பன் பண்ண போகிறோம்? இப்போ வந்து ஐ வந்து இப்போ இந்த டிக்ஷனரி இல்லைன்னா அந்த ஐயை வந்து அப்பன் பண்ணுறோம் சார். செகண்ட் டைம் அதே கண்டிஷன் செக் பண்ணுறோம். இப்போ ஐ வந்து ஃபவுண்டாக இருந்தால் அந்த எலமெண்ட்டை டெலிட் பண்ணிடுவோம் சார். கடைசியாக எது வந்து ரிப்பீட் ஆகாத எலமெண்ட் அது மட்டும் தான் டிக்ஷனரியில் இருக்கும், அதை வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் சார். ஓகே, சரி, அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இதை கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். ஓ சரி, கவுன்ஸ்னு ஒரு டிக்ஷனரி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிக்ஷனரியிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு மெத்தட் டெலீட்டா? கவுன்ஸ் வச்சுக்கிறது ஆக்சுவலாக இங்கே இங்கே வந்து டிக்ஷனரி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல ஆக்சுவலாக. லைக் ஏன்னா வந்து டிக்ஷனரி வந்து இஸ் யூஸ்ட் ஃபார் லைக் அந்த நேம் வேல்யூ பேர், ஸோ கீ வேல்யூ பேர் வச்சுக்கிறதுக்கு தான் டிக்ஷனரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ டிக்ஷனரி மாதிரியே பிஹேவ் பண்ணுற இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது எது தெரியுமா? லைக் வெறும்னே வேல்யூஸ் மட்டும் அதில் வச்சுக்கலாம். பட் செட், யா, செட் நம்ம பார்த்துருக்கோம்ல, முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல செட்டை பற்றி. ஸோ செட் இஸ்ங்கிறது வந்து லைக் டிக்ஷனரி மாதிரியே லுக்அப் வந்து O of 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். ஒரு நம்பர் வந்து அதில் ஒரு நம்பரில் ஒரு ஆப்ஜெக்ட் அதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு லைக் O of 1 டைமில் கான்ஸ்டன்ட் டைமில் செக் பண்ணலாம். ஓகே, ஆனால் யா, இட் வில் ஒன்லி கீப் த வேல்யூஸ் இந்த அதில் கீ வேல்யூ பேர் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ இந்த இதுக்கு பேர் வந்து நான் சீன்னு வச்சுக்கிறேன். ஆல்ரெடி சீன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இஃப் நம் இஸ்
in scene, then scene dot delete num, otherwise scene dot add num. ஓகே, இப்போ இந்த பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்தா முதல்ல 2 ஆட், ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்ல 2 ஆட் பண்ணுவோம் டிக்ஷனரியில், இந்த செட்டில். நெக்ஸ்ட் இட்ரேஷன்ல 2 வந்து ஏற்கனவே இருக்கு அதில், அதனால அதை டெலீட் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த 1 ஆட் பண்ணுவோம் தேர்ட் இட்ரேஷன்ல. ஸோ ஃபைனலாக 1 மட்டும் தான் இருக்கும் அந்த அந்த செட்டில். ஸோ இப்போ எப்படி அந்த வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் பண்ணுவோம் பண்றது? அண்ணாமலை சொல்ல முடியுமா? ஏதோ நாய்ஸ், we are not able to hear you. அண்ணாமலை டைப் பண்ண முடியுமா இல்லைனா? ஸோ இப்போ சீன்ல ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு, பட் அந்த சீனுங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து செட்டு இல்லையா? ஸோ செட்டை வந்து பைத்தான்ல செட்டுன்னு, ஜாவால ஹேஷ் செட்டுன்னு கூட சொல்லுவாங்க. செட்டும் டிக்ஷனரியும் கொஞ்சம் வெரி சிமிலர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் லைக் டிக்ஷனரியில் அந்த கீ வேல்யூ பேரை ஆட் பண்ணுவோம் எப்போவுமே, செட்டில் அந்த மாதிரி இல்லாமல் லைக் ஜஸ்ட் ஒரு வேல்யூஸ் மட்டும் ஆட் பண்ணணும். ஆனால் ரெண்டுலேயுமே லைக் அன்லைக் லிஸ்ட், இதுவே லிஸ்ட்டாக இருந்ததுன்னா இந்த இந்த நம் இன் சீன் இந்த கால் வந்து ஆஃப் என் ஆகிடும். ஓகே, இது ஆனால் செட்டாக இருக்கிறதுனால இட் வில் பி ஜஸ்ட் ஆஃப் 1. ஓகே, ஸோ இந்த லைனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வில் பி ஆஃப் 1. ஸோ ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா அதையும் செக் பண்ணுவோம். ஸோ இது ஆஃப் 1, இங்கே வந்து ஆஃப் n டைம்ஸ், தென் இந்த காலுக்கு ஆஃப் 1, டெலிட்டும் ஆஃப் 1. இதே வந்து லிஸ்டாக இருந்தால் இதுவும் ஆஃப் n ஆகிடும், டெலிட்டும். ஓகே, ஸோ அப்புறம் இது ஆட் இஸ் ஆல்சோ சிம்பிளி ஆஃப் 1. அதனால ஓவரால் திஸ் வில் பி ஆஃப் n தான். ஸோ இது வந்து திஸ் வில் மீட் திஸ் ரன் டைம் காம்ப்ளெக்சிட்டி கன்ஸ்ட்ரைன். ஓகே, ஸோ இங்கே கடைசியாக எப்படி அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஒன்லி வேல்யூ, ஸோ இப்போ சீனே வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். கன்வெர்ட் பண்ணிட்டு now there will be only one value in that list. அதனால scene of 0 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஏதோ delete பதிலாக ரிமூவ்னு போடணும். அதான் மெத்தட், அதான் கரெக்ட் நேம் ஆஃப் தட் மெத்தட். இப்போ எல்லாம் ஒர்க் பண்ணுது இல்லையா? ஸோ இப்போ இதே வந்து ஸோ நவ் டைம் காம்ப்ளெக்சிட்டி இங்கே இது ஆஃப் n ஆயிடுச்சு. ஸோ இதுவும் இது எசென்ஷியலி இஸ் ஜஸ்ட் ஆஃப் 1 தான். ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும் அந்த சீன்ங்கிறதுல, அதனால அதுவும் ஆஃப் 1. அப்புறம் இந்த லைக் referencing that 0th index, that's also of 1 time complexity. இது இங்கே இந்த நார்மலா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி போட மாட்டோம். இங்கே ஏன் போறேன்னா லைக் இங்கே 2 ஆப்ரேஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து there is a reference like lookup of the 0th index, then return that value, right? Okay, so அந்த லுக்கிங் அப் தட் 0th இண்டெக்ஸ், அதுக்கு உண்டான டைம் காம்ப்ளெக்சிட்டியை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், அதை கவுண்ட்ல எடுத்துக்கணும். எனிவே அது ஆஃப் 1 தான். ஓகே, ஸோ ஓவரால் இது மொத்தம் பார்த்தோம்னா 1 + n + 2. ஸோ இங்கே இந்த கான்ஸ்டன்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டா ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆயிடுச்சு. ஆனால் வாட் இஸ் த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி? நம்மளை இதுக்கு சொல்ல முடியுமா?
O of 1 தான் சார். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து இந்த செட்டுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும்? ஸோ லெட்ஸ் சே இப்போ வந்து இப்போ 0 1 2 3 4 5 6 அப்படி சொல்லி இப்படியே வித்தவுட் எனி ரெப்படேஷன் ஒரு 1 பில்லியன் நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறமா மறுபடி லைக் இந்த 0 தவிர எல்லா நம்பரும் ரிப்பீட் ஆகுது. இந்த மாதிரி டேட்டா இன்புட் டேட்டா இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ அந்த செட்ல this is probably like the worst case இல்லையா? ஸோ இப்போ இந்த செட்ல எத்தனை நம்பர்ஸ் ஆட் ஆகும் பொட்டன்ஷியலி? n-1 சார். இல்ல, ஏன்னா வந்து மொதல் இந்த 1 பில்லியன் நம்பர்ஸ் ஆட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஏன்னா அது வரைக்கும் எந்த ரெப்படேஷனும் கிடையாது இல்லையா? அதுக்கப்புறம் தென் ஆல் த நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 ஆர் கம்மிங் அப் ஹியர். அப்புறம் இங்கே ஒன் பை ஒன் நம்பரை டெலீட் பண்ணிட்டே வருவோம் அந்த செட்ல இருந்து இல்லையா? ஸோ இப்போ லைக் கிட்டத்தட்ட n/2 நம்பர்ஸ் இதில் ஆட் பண்ணியிருப்போம் செட்ல. அதுக்கப்புறம் கிராஜுவலாக அது குறைஞ்சிக்கிட்டே வரும். தென் இன் தி எண்ட் தெர் வில் பி ஒன்லி ஒன் நம்பர் லெஃப்ட். இந்த 0ங்கிற நம்பர் மட்டும் அதில் இருக்கும் இல்லையா? ஸோ ஒர்ஸ்ட் கேஸ் இது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வில் பி n/2 + 1. ஏன்னா அந்த approximately எனிவே கான்ஸ்டன்ட், அதனால அதை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ எசென்ஷியலி இட் வில் பி n/2. அப்புறம் அந்த 2வையும் கான்ஸ்டன்ட் இக்னோர் பண்ணிட்டா the space complexity also becomes O of n இல்லையா? ஸோ இந்த சீனுங்கிற மட்டும்தான் வந்து இங்கே அலோகேட் பண்ணுறோம். அப்புறம் இந்த நம்முங்கிற வேரியபிள் இருக்கு, அது O of 1. அப்புறம் வந்து இது வந்து O of 1 தான். ஏன்னா இது இங்கே வரும்போது there is only one number left in the dictionary, sorry, in the array. அதனால this will just be O of 1. So overall இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O of n ஆயிடுது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர், என்ன லைக் வெதர் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த டெஸ்ட் கேஸில் பாஸ் ஆச்சு. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி லுக்ஸ் ஃபைன் இல்லையா? நான் கிட்டத்தட்ட இட்ஸ் பீட்டிங் faster than 98% of the submissions. But memory usage, it's beating only 5.65% of the submissions. Yeah, so memory பிரச்சனை இருக்கு இப்போ. ஏன்னா வந்து it's basically not meeting this requirement in the constant space requirement. Yeah, Anto. Sorry, Annamalai, you raised your hand. Sir, instead of converting the set into list, why can't we use in for loop, sir? இந்த ஃபார் லூப்ல என்ன பண்ணலாம் சார்? இல்ல சார், கீழ வந்து லிஸ்டா கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபார் லூப் ஃபார் in சீன் போட்டு ரிட்டர்ன் சீன் கொடுக்கலாம்ல சார்? இப்போ ஒரு மல்டிபிள் நம்பர் இருந்தா கூட யூஸ் ஆகும் சார். எஸ், இங்க வந்து ஆக்சுவலா இங்க வந்து ப்ராப்ளமே என்னன்னா லைக் ஃபைண்ட் தட் ஒன் சிங்கிள் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அப்படியும் பண்ணலாம். ஸோ ஃபார் நம் இன் சீன் ரிட்டர்ன் நம் அப்படியும் பண்ணலாம். நாங்க அதுல ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் நம்பர் அந்த செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் நம்பரை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ
டைம் காம்ப்ளெக்சிட்டி வரைக்கும் ரியலி நோ டிஃப்ரென்ஸ். இதுவும் வந்து இங்கே 95% வந்துச்சு. ஸோ இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மட்டும்தான் இன்னும் பிரச்சனை. ஓகே, ஸோ இதுக்கு வந்து சரி, இப்போ இதையும் இந்த சொல்யூஷனையும் காமெண்ட் அவுட் பண்ணிட்டு, ஸோ இந்த ப்ராப்ளம் இவங்க கொடுத்துருக்க கன்ஸ்டெயின்ஸ் படி சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அது it uses a bit manipulation, bit operation called exclusive OR, XOR. XOR operation, I think probably all of you will be familiar. So என்னன்னா basically இப்போ if there are if 0 in the exclusive OR like the operation symbol is in the caret symbol. Okay, so இப்போ 0 XOR 0, sorry, will be 0, and then 0 XOR 1 equal to 1, and 1 XOR 0 will be 1 as well, then 1 XOR 1 will be 0. So it's basically just R மாதிரி தான். ஏன்னா ஃபைனலா எக்ஸ்க்ளூசிவ் ஆருங்கிறதுனால லைக் ரெண்டுமே ஒன்றா இருந்ததுன்னா ரெண்டு பிட்ஸுமே then that will be 0. Okay, so இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர் யூஸ் பண்ணி இப்போ இதை கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ லைக் சே இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இந்த எக்ஸாம்பிள் இதுல இருக்க ஒவ்வொரு நம்பரையும் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுக்கிறேன் நான். ஸோ 4 வந்து 4 எப்படி எழுதலாம், லைக் பைனரியில் என்ன 4 வந்து 1 2 100 இல்லையா? 1 will be 2 வந்து 010, இது 001, 010. ஸோ இப்போ ஸோ இப்போ இதுல ரெண்டு நம்பர் இந்த 2 எடுத்துப்போம். ஸோ இந்த 010 இந்த 010 இது ரெண்டே எக்ஸ்ஆர் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும்? எனிவே லைக் இந்த ஃபர்ஸ்ட் 0வும் 0வும் எக்ஸ்ஆர் பண்ணா 0 தான். அப்புறம் இந்த 1 and 1 எக்ஸ்ஆர் பண்ணா அதுவும் 0. இந்த 0 and 0 அதை எக்ஸ்ஆர் பண்ணா அதுவும் 0 தான் இல்லையா? ஸோ எனி டூ நம்பர் சேம் நம்பர் அதை எக்ஸ்ஆர் பண்ணா essentially will end up with 0. So ஆனா லைக் அதே வந்து நம்ம ஆர்டர் மாத்தி பண்ணா கூட even then they'll all end up cancelling each other. So for example, இப்போ நமக்கு வேண்டிய ஆன்சர் இந்த எக்ஸாம்பிள்ல 4 தான் இல்லையா? அது எப்படி வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்ஆர் பண்ணோம்னா வரிசையா will end up with actually 4. அது எப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த நம்பர் தவிர இந்த இந்த ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் பார்ப்போம். ஓகே, இந்த 1010 இந்த காலம் மட்டும் பார்ப்போம். இதுல லைக் எனி regardless of what number these are, இந்த நம்பர்லாம் has to end either with 1 or 0 இல்லையா? Since every number is like repeating, there are two ஒவ்வொரு நம்பரும் ஒரு பேரா இருக்கு இல்லையா? ஸோ அப்படின்னா டெஃபினெட்லி இங்க ஒன்ஸ் வந்து ஈவன், there will be even number of ones இல்லையா? ஸோ இங்கேயே பார்த்தோம்னா லைக் there are
in the small example there are definitely even number of ones and even number of zeros. ஸோ அதே மாதிரி தான் வந்து ரிகார்டஸ் ஆஃப் வாட் நம்பர் என்ன நம்பர் இந்த லிஸ்ட்ல இருந்தாலும் the லாஸ்ட் ஒரு காலம் மட்டும் எடுத்து பார்த்தோம்னா there will definitely be even number of ones தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படின்னா என்ன, ஸோ எனிவே 0 XR 0 is 0 நமக்கு தெரியும், அதனால இந்த ஜீரோஸ் இக்னோர் பண்ணிடுவோம். மற்றபடி அப்புறம் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்ததுன்னா அது எல்லாமே லைக் they will cancel each other and they will end up in 0, right? ஸோ அதே மாதிரி ஸோ இது ஸோ இந்த காலம் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை தவிர all of these other next 4 numbers they will XR பண்ணும்போது அதெல்லாம் each other cancel பண்ணிடும். ஸோ ஆர்டர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஈவன் இஃப் வி ஜஸ்ட் 1 by 1 நம்ம எக்ஸ்ஆர் பண்ணிட்டே வந்தால் கூட சே 1 XR 0 அது வந்து 1. ஸோ that 1 XR 1 will become 0 and then 0 XR 0 is 0 தான் இல்லையா. ஸோ இதே லாஜிக்காக மற்ற நம்பர்ஸ் மற்ற காலம்ஸுக்கு அப்ளை பண்ணாலும் நம்ம லைக் எல்லாமே அதே மாதிரி they will just cancel each other. ஸோ இங்கே அடுத்த இதே லாஜிக் தான் ஒவ்வொரு ரோக்கும் அப்ளை ஆகுது. இது லைக் these numbers will have to be either 1 or 0, and since each number is in a pair there will be even number of ones. So therefore எல்லா ஒன்ஸும் will cancel each other and then all of the so XRing each of these numbers will become 0. So this இந்த செட்டு இல்லையா. then ஃபைனலா இங்கே ஒரு 1 இருக்கு. so 1 XR 0 will be 1. so in the column essentially will stay 1. This columns all of the columns if it is 0 they will stay 0. so in the end இந்த 1 0 0 மட்டும்தான் லெஃப்டாக இருக்கும். ஸோ இது அப்படியே நம்ம மேனுவலாக போட்டு பார்த்தா கூட லைக் சே இப்போ இதே பண்ணி பார்ப்போமே. 0 XR 1 is 1, அப்புறம் 1 XR 0 is 1, அப்புறம் 1 XR 1 is 1, சாரி 0, அப்புறம் that XR 0 is 0. நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா இதே மாதிரி லைக் 0 XR 0 is 0, அப்புறம் 0 இங்கே 0 XR 1 is 1, அப்புறம் 1 XR 0 is 0, சாரி 1 XR 0 is 1, அப்புறம் 1 XR 1 is 0. ஸோ இங்கே நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி பண்ணி பார்த்தா இங்கே ஒரு 1 தான் வரும், ரைட். ஸோ ஓவரால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா லைக் ஒவ்வொரு நம்பரையும் நம்ம எக்ஸ்ஆர் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஃபைனல் ஆன்சர் வில் பி பேசிக்கலி தட் சிங்கிள் நம்பர், சிங்கிள் நம்பர் தட் நம்ம தேடிட்டு நமக்கு வேண்டிய நம்பர் இல்லையா. ஸோ இப்போ இதை கோடில் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ அவுட்புட் அப்படின்னு ஒரு பண்ணி அதை இனிஷியலாக 0 செட் பண்ணிடுறேன். ஃபார் nums output equal to num XR output. So that this will end up like over number of it will just XR with the previous output, previous value of the output. Yeah. So in the end, we can simply return output. So in the மாதிரி பண்ணா using this logic நமக்கு வேண்டிய ஆன்சர் கிடைச்சிரும். அப்புறம் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தா this for loop, இது O of n டைம் காம்ப்ளெக்சிட்டி. அப்புறம் இது சிம்பிள் XR ஆப்ரேஷன், இது O of 1 இந்த லைனு. ஸோ அதனால இது ஓவரால் திஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி வில் பி O of n. அப்புறம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தா we are just declaring two variables, allocating space for two integers இங்க இல்லையா, அவுட்புட்டுக்கு அப்புறம் ஒரு நம்முக்கு ரெண்டு தான். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி becomes O of 1. ஆப்வியஸ்லி நம்ம அவுட்புட்டுக்கு அலோகேட் பண்ணுற ஸ்பேஸை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. அப்போ வெறும் நம் மட்டும்தான் இஸ் த
auxiliary space. So which is anyway O1 now. So this will fit this requirement. இவங்க கொடுத்துருக்காது இல்லையா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இல்லை ஆன்சர்ஸும் இது டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுது. ஸோ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ டைம் கம்ப்ளெக்சிட்டி லுக்ஸ் ஃபைன். ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி சாரி இந்த மெமரி யூசேஜ் இஸ் ஆல்சோ லைக் மச் பெட்டர் தென் பிஃபோர் இல்லையா? ஸோ பட் எதுக்காக 53% தான் தெரியல. பட் இட்ஸ் இங்கே பார்த்தாலே தெரியுது லைக் இட்ஸ் ஒன்லி ஆஃப் ஒன் டைம் கம்ப்ளெக்சிட்டி கிளியரா எனிவே. ஸோ we are good மொத்தத்தில். அண்ட் ஸோ இதே இந்த லைனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதணும்னா அவுட்புட் இப்படி எழுதிக்கலாம். just like when we do like plus equal to போடுறது மாதிரி இது XR equal to அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ பேசிக்லி இது ஃபுல் ஃபார்ம்ல இட்ஸ் த சேம் திங் அஸ் சேயிங் அவுட்புட் ஈக்குவல் டு அவுட்புட் XR நம் இல்லையா? அது இப்படியும் போட்டுக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸோ இனிஷியலாக இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா இனிஷியலாக இந்த மாதிரி கன்ஸ்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த செட் யூஸ் பண்ணியோ அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணால் அதே லைக் இன்டர்வியூவர் வந்து இது வந்து இப்போ வந்து கான்ஸ்டன்ட் இது வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n அப்படின்னா லைக் கேன் யூ இம்ப்ரூவ் இட் ஃபர்தர், இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O of 1 மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க இல்லையா? ஸோ ஆர் இஃப் யூ கிவ் த சொல்யூஷன் ஃப்ரம் த பிகினிங் அப்போ அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் பட் ஆர் த லைக் இந்த மொத்தத்தில் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். ஓகே, ஸோ அதுதான் கீயாக இருக்கும். ஓகே Nitin, I didn't see your question earlier. Okay, இப்போதான் பார்க்குறேன். Can we sort and then execute? So sort பண்ணுறதுனால என்ன டிஃப்ரென்ஸ் வரும்? எல்லா நம்பர்ஸும் வரிசையா கேதர் ஆகிடும். ஓகே, அண்ட் தென் அந்த சார்ட் பண்ணதுனால என்ன அட்வான்டேஜ் நிதின்? வாட் யூ திங்க்? கேன் யூ ரிப்பீட்? சரியா கேட்கல. காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஸ் ஆகலாம் சார். காம்ப்ளெக்சிட்டி வந்து எப்படி ஈவன் இந்த ப்ரீவியஸ்லேயே வந்து ப்ரீவியஸ் சொல்யூஷன்லேயே நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n தான் இருந்தது இல்லையா? ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி இட் கேனாட் பி பெட்டர் தென் O of n. எனிவே நம்ம இருக்கிற நம்பர் எல்லாம் பார்த்தே ஆகணும். ஏன்னா the non-duplicate number could be the very last number இல்லையா? So we achieved the best time complexity possible with this already, right? In the solution lay only thing was space complexity மட்டும்தான் O of 1க்கு வரல இல்லையா? ஸோ சார்ட் பண்ணுறதுனால டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆக்சுவலாக ஒர்ஸ் ஆகிடும். ஏன்னா சார்ட்டிங்குக்கு வந்து time complexity will be n log n. So from instead of being just time complexity of n, O of n, it will be overall time complexity will end up becoming O of n log n. இல்லையா? ஸோ அதனால ஸ்டார்ட் பண்ணதுனால ஒன்றும் அட்வான்டேஜ் கிடைக்க போகிறதில்ல. ஸோ யா, this will be the best solution for this problem. Okay. ஸோ இது வந்து இன்டர்வியூவில் இதுக்கு முன்னாடி இந்த கொஷின் நீங்கள் பார்க்கல அப்படின்னா coming up with this algorithm in the interview will be very difficult unless unless you have done this before. பட் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா லாஜிக் will just stick in your mind. லைக் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கணும். இது இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம போட்டு பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் லைக் வீக்கெண்டில் ஒரு 1 or 2 hours ரிசர்வ் பண்ணிட்டு எல்லா ப்ராப்ளம்ஸையும் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, அப்போதான் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அண்ட் உங்களோட ஃப்ளூவன்சி கூட இம்ப்ரூவ் ஆகும்.
ஸோ another இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். கோட் பண்ணுறது மட்டும் இல்லை, லைக் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணணும், ஆக்யூரேட்டாகவும் பண்ணணும், அண்ட் தென் ஆல் தீஸ் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இதெல்லாம் கரெக்டாக சொல்ல தெரியணும் இந்த இன்டர்வியூ சுச்சுவேஷனில். அண்ட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு லைக் இன்டர்வியூஸில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். அண்ட் ஃப்ளூவெண்ட்டாகவும் இருக்கும் உங்கள் கோடிங். அவங்க பார்த்தாலே கான்ஃபிடன்ஸ் வரணும். ஓகே, திஸ் கை ஆர் லேடி நோஸ் how to code அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வரணும். ஓகே, அதான் கீ. இதை ஒரு வாட்டி பார்த்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ரைட்? ஒவ்வொரு ப்ராப்ளமையும் ஒரு 10 தடவையாக நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். லைக் அடுத்தடுத்து இல்லை, லைக் இந்த வீக்லி ஒன்ஸ் ஆகுது லைக் ஒவ்வொரு ப்ராப்ளமையும் போட்டு பாருங்க. ஓகே, வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் டைம் இருக்கும் இல்லையா? ஸோ தட்ஸ் யுவர் பெஸ்ட் சான்ஸ். ஓகே, அண்ட் இட்ஸ் டசன்ட் ஈவன் டேக் தட் மச் டைம், ரைட்? ஸோ ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது கோட் தெரிஞ்சதுன்னா லைக் இது எழுதுறதுக்கு எவ்வளோ 2 minutes ஆகுதா, 1 minute ஆகுதா? ஸோ ஜஸ்ட் இல் ஸ்டிக் இன் யுவர் மெமரி நீங்கள் ஒரு அவ்வளோ தடவை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா. ஓகே, ஆல்ரைட். ஸோ எனி கொஸ்டின்ஸ் இதை பற்றி? இதை பண்ணுறது மட்டும் இல்லாமல், கோட் மட்டும் இல்லாமல், லைக் இஃப் யூ ஆர் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் இந்த மாதிரி ஹவு தட் ஒர்க்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சதுன்னா அதையும் கேட்பாங்க இன்டர்வியூவில். லைக் ஓகே, எப்படி ஹவ் ஆர் யூ ஏபிள் டு சே தட் இந்த மாதிரி எக்ஸப்ட் பண்ணால் கரெக்ட் ஆன்சர் வரும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சதுன்னா டெல் தம் தட் ஓகே யூ ஆர் ஆக்சுவலி லேர்னிங் திஸ் தரோலி, நாட் ஜஸ்ட் குருட்டு மனப்படம் பண்ணல, லைக் யூ நோ த லாஜிக் பிஹைண்ட் அப்படின்னு, ரைட்? ஸோ that's very important. ஓகே, ஓகே. அப்போ if there are no questions, we'll stop here and then next நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இது இந்த லிங்க் லிஸ்ட் சைக்கிள் அண்ட் தென் probably இந்த மின் ஸ்டாக் ப்ராப்ளம் கூட பார்ப்போம். இது ரெண்டையும் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ சால்வ் பண்ண பாருங்க. ஓகே, ஓகே, டேக் கேர் எவ்ரிவன், பை.